காஞ்ச மிளகா ஒரு 9 மிளகா அப்படியே எண்ணெய் ஊற்றாத வெறும் அப்படியே பானலில் வறுக்கிறேன். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து இல்லை, அதனால் வெள்ளை உளுந்து கொஞ்சம் அப்படியே பொன் கலரில் கொஞ்சம் அப்படியே கலர் மாறி ஒரு வாடை அடிக்கும். வாடை அடித்தப்போ நம்ம அது எதாவது ஸ்கூலு இன்னைக்கு இட்லி பொடி தான் நுணுக்க போகிறேன். உளுந்தோட வாடை வந்துடுச்சு. வாடை வந்ததும் இன்னொன்னே அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்கணும். கருவேப்பு முன்னாடி வறுத்து எடுத்துட்டேன். நாங்களாம் வந்து இட்லி பொடி நுணுக்கும் போது அரிசியை நல்லா வறுத்து பொரியரிசி தூள் தான் செய்வோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா யாருமே அரிசியை வறுக்க மாட்டேறீங்க. அரிசியை வறுத்துட்டு அதுக்கு பேர் பொரியரிசி. எங்கள் அம்மாலாம் அப்படி தான் வறுத்து எடுத்து போடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் இட்லி தூள், தோசைக்கு இட்லிக்கெலாம். பொரியரிசி நல்லா படன்னு பொரிஞ்சு இது பாருங்க எப்படி வந்துடுச்சுது. அதையும் இதுலேயே போட்டுருவோம். மிளகாலாம் வறுக்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டையை வறுத்துடுறேன். பூண்டு இந்த மாதிரி ஒரு 3/4 இப்படி வறுத்ததான் அதுலேயே நம்ம கடலைப்பருப்பை போட்டுடணும். அது வறுக்கிறதுக்கு இது நல்லா பூண்டு அப்போ தான் வேகம் நின்று. இது பாதி வெந்ததுக்கு அதுலேயே மிளகையும் ஜீரகமும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 நிமிஷம் வறுத்துச்சு. அதுலேயே கல் உப்பு போட்டேன். மிளகு நம்ம தேவைக்கு ஏற்றதுக்கு போட்டுக்கலாம். சின்ன ஜீரகம் அதையும் அதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து மாற்றிக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்துட்ட பாருங்க. இதுலேயே ஒன்றா போட்டு ஆறுனதான் நம்ம இந்த மிளகாட காம்பை எடுத்துருவோம். நம்ம ஆறுனதான் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். பொடிக்கு எல்லாமே ஆறிடுச்சு. நம்ம இதை மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னே பசங்க பொரியரிசி இதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வறுக்கும் போதே கொஞ்சம் நான் பொரியரிசி வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் அரைச்சி இதில் வெல்லம் போட்டு தேங்காய் போடலாம். இந்தாக்கா வெல்லம் போட்டு பசங்களுக்கு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஏனத்தில் ஸ்பூன் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பல்லு இல்லாதவங்களும் சாப்பிடுவாங்க. பொரியரிசி இப்படி நல்லா நுணுக்கி கொடுங்க, வெல்லம் போட்டு பசங்க சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம இதில் உப்பு போட்டுட்டோம், வறுத்துட்டோம். இதுலேயே பெருங்காயம் பொடியை நல்லா நிறையா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், பொரியரிசி தூள் தனியாக, பொரியரிசி வறுத்த தூள் தனியாக அரைச்சிட்டேன். இதில் வெல்லம் போட்டு கொடுத்தா பல்லு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு பசங்களுக்கு அப்போல்லாம் டிவி பார்க்குறதுல இதுதான் போட்டு கொடுப்பேன். இப்போ தான் எங்கள் பசங்க என்ன பாக்கெட்டில் ஜவுத்தல்ல உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. இது மாதிரி கொடுத்தா எங்கள் வீட்டுக்காரங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. பல்லு இல்லாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுங்க. தூள் நுணுக்கிட்டு காமிக்கிறேன். இட்லி பொடியை பார்த்தீங்களா எவ்வளோ வந்துருச்சுட்டு, நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஆக மனம் தாங்கலை. அதுக்கு மெயின் காரணம் கருவேப்பிலையும் பூண்டும் நிறையா போடுறது தான். பாருங்கள், இது எப்படியா நம்மளுக்கிட்ட ஒரு 10 நாளைக்கு இது யூஸ் ஆகும். கொஞ்சம் 1-2 கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். நல்லாயிருக்கு பாருங்கள் இட்லி பொடி. இது மாதிரி செஞ்சு